தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஊர்குளத்தான்பட்டியில் விசித்திர மஞ்சு விரட்டு. குட்டி யானையில் வந்த காளைகள், திரண்டு வந்த ஜல்லிக்கட்டு கூட்டம், அனுமதியில்லா போட்டியில் அதிர்ச்சி. பொதுவாக தமிழகத்தில் மஞ்சு விரட்டு போட்டிகள் பொங்கல் பண்டிகையை ஒட்டியே பெரும்பாலும் நடக்கும். தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் ஜல்லிக்கட்டு போட்டி வீரர்களும் மாடுகளும் அதற்கான களங்களும் பல்வேறு பகுதிகளில் ஆயத்தமாகி வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை தமிழர்களின் வீர விளையாட்டாக பார்த்தாலும் இந்த போட்டியை எவ்வாறு நடத்த வேண்டும் என விதிமுறைகளை தமிழக கால்நடைத்துறை அறிவித்துள்ளது. அந்த விதிமுறைகளின்படியே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முடியும். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முடிவு செய்த கிராமத்தினர் முதலில் இது குறித்து அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும். இவ்வாறு அனுமதி பெறும் மனுவில் கலந்து கொள்ளும் காளைகளின் விவரங்கள், ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களின் விவரங்கள் மற்றும் முகவரிகள் ஆகிய அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று இங்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கலாமா என்பது குறித்து ஆய்வு செய்து அதன் பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அதிக அளவு ஆபத்துகளும் இருப்பதால் இவ்வளவு கெடுபிடிகள் இருக்கிறது. இவற்றையும் மீறி சில பகுதிகளில் முறைப்படி அனுமதி பெறாமல் திடீரென ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதும் உண்டு. இவ்வாறு நடத்தப்படும் போது மாடுபிடி வீரர்கள் படுகாயம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள ஊர்குளத்தான்பட்டி கிராமத்தில் முனியன் கோவில் திருவிழா நடந்துள்ளது. வருடா வருடம் ஜனவரி முதல் வாரத்தில் நடக்கும் இந்த கோவில் திருவிழாவில் ஊர்குளத்தான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு கிராமங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வது வழக்கம். அதேபோல தற்போது நடந்த இந்த திருவிழாவிலும் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது திடீரென ஏராளமான மாடுபிடி வீரர்கள் திருவிழாவிற்கு படையெடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகளை அதன் உரிமையாளர்கள் சரக்கு வாகனத்தில் அழைத்து வந்துள்ளனர். இவ்வாறு கோவில் வளாகத்திற்குள் வாகனத்தில் அழைத்து வந்த காளைகளை அங்குள்ள பொட்டல் பகுதியில் கட்டு மாடுகளாக அவிழ்த்து விட்டுள்ளனர். உடனே அங்கிருந்த மாடுபிடி வீரர்கள் ஓடி வந்து சீறி வரும் காளைகளை அடக்கியுள்ளனர். மஞ்சு விரட்டு நடத்துவது என்றால் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்குவது மட்டுமல்லாமல் பல்வேறு நிபந்தனைகள் இருக்கிறது. ஆனால் கோவில் திருவிழாவில் மிக சாதாரணமாக ஜல்லிக்கட்டு காளைகளை கொண்டு வந்து அதனை எந்தவித பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாத இடத்தில் அவிழ்த்து விட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அனுமதி இல்லாமல் நடந்த இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது, மஞ்சு விரட்டு போட்டி நடத்துவது என்றால் முதலில் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் என்றும் அதன் பிறகு இந்த போட்டி ஜல்லிக்கட்டு விதிகளின் அடிப்படையில் முறையாக நடைபெறுகிறதா என கண்காணிக்க கால்நடை, சுகாதாரம், காவல் மற்றும் வருவாய்த்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஒரு குழுவினரை அரசு தரப்பில் ஏற்படுத்துவார்கள் எனவும் இந்த குழுவில் உள்ள கால்நடைத்துறை மருத்துவர் ஜல்லிக்கட்டு மாட்டினை முழுமையாக பரிசோதனை செய்த பின்னரே களத்துக்குள் அனுமதிக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். மேலும் ஜல்லிக்கட்டினை திறந்த மைதானத்தில் தான் நடத்த வேண்டும், காளைகளை மைதானத்துக்கு கொண்டு வந்த பிறகு 20 நிமிடங்கள் ஓய்வு கொடுத்த பின்னரே காளைகளை களத்திற்கு அனுப்ப வேண்டும் என பல்வேறு விதிமுறைகள் இருக்கும் போது எந்தவித அனுமதியும் இன்றி இவ்வாறு நடத்துவதால் மாடுபிடி வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்தும் என கூறுகின்றனர். இதனால் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.